வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அவரைக்காய் பொரியல். என்ன தான் நம்ம சாப்பிட்டாலும் காய்கறிகளில் சத்து நமக்கு எப்போவும் உடம்புக்கு அவசியம் தேவை. அந்த வகையில் அயன் கண்டென்ட் உள்ள இந்த அவரைக்காய் பொரியலை டேஸ்டியாக கலர் மாறாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சம் கடுகும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். காரத்துக்கு 2 வரமிளகாயும் கிள்ளி அதையும் சேர்த்துடலாம். இப்போது கடுகும் பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். எப்போவுமே காய்கறி வேக வைக்கும் போது அளவான தண்ணி வைங்க. நல்லா வேக வச்சு அவிச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அப்புறம் பொரியல் பண்ணாதீங்க. எந்த பொரியல் பண்ணாலும் அந்த காய்க்கு அளவாக தண்ணி வைங்க. அப்போ தான் அதுக்கான சத்துக்கள் எல்லாம் நமக்கு முழுசாக கிடைக்கும். இப்போது அந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துடலாம். காய் இது மாதிரி பொரியலுக்கெலாம் செய்யும்பொழுது காய்கறியை முழுசாகவே கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே தண்ணியில் போட்டு கழுவாதீங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது அவரைக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்ம அவரைக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சமாக சுகர் சும்மா துளியோண்டு போட்டால் போதும். அந்த கலர் மாறாமல் இருக்கும். அதை கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும். கொஞ்சம் லேட்டாக போட்டேன். நம்ம வேக வைக்கிறதுக்கு அவரைக்காய் அள்ளி வைக்கும் போது இது போட்டோன்னா அந்த அவரைக்காய் அந்த பச்சை கலர் மாறாமல், எப்போவுமே அவரைக்காய் கொஞ்சம் கலர் மாறும். அதனால் இப்படியே போட்டோன்னா அந்த கலர் அப்படியே இருக்கும். சப்போஸ் அவரைக்காய் பொரியல் பண்ணும்போது தண்ணியோட அளவு நமக்கு தெரியாமல் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சிட்டோம் அப்படின்னா, ரொம்ப பொரியல்னால் ரொம்ப அழிய வெந்திருக்கக்கூடாதுல்ல. அதனால் தண்ணியை நம்ம அப்படியே நவுத்தி இந்த பக்கம் வச்சிட்டோன்னா தண்ணி இந்த இடத்துல இருக்கும். அப்படியே சுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து கிளறிட்டோன்னா அவரைக்காய் ரொம்ப வெந்து போகாது. கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்காக அதை காமிச்சேன். அப்படியே வேகட்டும். இப்போது எல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இதுக்கப்புறம் துவரம்பருப்பை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா நெத்து பருத்துக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் சேர்த்தாலே போதும். இப்போது தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம பொரியல் எது செஞ்சாலும் பருப்பு சேர்த்து செய்யும்போது அதுக்களோட சுவையும் கூடுதலாக இருக்கும், சத்தும் கூட கிடைக்கும். அதனால் குவான்டிட்டியும் கூட கிடைக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம அவரைக்காய் பொரியல் என்னோடய ஸ்டைலில் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எப்பவும் போல் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு அவசியம் தாங்க. நன்றி, வணக்கம்.